ஹாய், இன்றைக்கி நம்ம சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு நான் ஆனியன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஆனியனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கருவாட்டு குழம்பு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா என்ன குழம்பு வைக்கிறதுன்னு நமக்கும் தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கருவேப்பிலை நான் ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சத்தூள் நம்ம ஆனியன் வதங்கும் போதே ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் நான் இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுடலாம். ஓகேவா? நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக வரணும், ஓரளவுக்கு மீடியமாக. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி கருவாட்டு குழம்புல முட்டை வச்சு சாப்பிட்டா சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா ஆனியன் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். ஸோ 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? ஸோ அதனால் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன காய் எடுத்திருக்கேன் அப்படின்னா வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஜென்டிலாக ஆயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ நடுவில் எடுத்து வதக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா கீழே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு காய் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா ஜென்டிலாக ஆயிலே ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் மிளகா வெடிப்பு சீக்கிரம் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் ஆயிலே ஒரு 2 மினிட்ஸ் இது ஆகட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு புளி தண்ணி சைடில் ஊற வச்சுருந்தோம். ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். காய் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றுங்க. ஓகேவா? நமக்கு இப்போது புளி தண்ணி ஊற்றிட்டு இப்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு குழம்பு வேணும் அப்படின்னும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதை நல்லா அது கொதித்து வரட்டும். நம்ம சைடில் தண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா கருவாட்டு கழுவணும். கருவாட்டில் அந்த சைட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு குழம்புல கருவாடு லாஸ்ட்டில் போட்டால் போதும். ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு. ஓகேவா? போட்டுட்டு அதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம சைடில் முட்டை சொன்னிருந்தேன்ல, பாயில் பண்ணி அந்த முட்டையை கீறி விட்டு அந்த குழம்புல ஆட் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் இந்த ரெசிபியை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.